அணு முதல் சூரியன் வரை உலகத்தை நடனமாட வைக்கும் இறைவனின் மகிமையை தமது நடனத்தால் வெளிப்படுத்திய திருஹிருதய நர்சிங் கல்லூரி மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள். இரண்டாவதாக வரவேற்புரை. எப்போதாவது வரும் மழைக்கு மட்டுமே வரவேற்பு அதிகம், எப்போது இருக்கும் வெயிலுக்கு அது கிடைப்பதில்லை. அதுபோல அடைமழைக்கு பின் வரும் வெயிலுக்கு வரவேற்பு அதிகம். வருவதை வரவேற்கவும், இருப்பதை மதிக்கவும், செல்வதை வழி அனுப்பவும் தெரிந்தவர்களுக்கு வாழ்க்கை இனிமைதானாகும். வந்தாரை வரவேற்பது தமிழர் பண்பாடு. ஆம், இங்கு கூடி வந்துள்ள நம் அனைவரையும் உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்க, மனதில் அன்பு ஓங்க, முகத்தில் மத்தாப்பு தெரிக்க மகிழ்வோடு நம்மை வரவேற்க வருகிறார் அருள் தந்தை சாம்சன் ஆரோக்கியதாஸ், இயக்குனர், திண்டுக்கல் பல்நோக்கு சமூக பணி மையம். இறையேசுவில் அன்பிற்கினியவர்களே, தவமாய் தவம் கிடந்து வரமாக பெற்ற மறை மாவட்டம் திண்டுக்கல் மறை மாவட்டம். இன்னும் 10 தினங்களில் 18 ஆண்டு நிறைவை இந்த மறை மாவட்டம் சந்திக்க இருக்கின்றது. இந்த மறை மாவட்டத்திற்கு 2 எந்நாட்களிலும் சொந்தமானதாக இருக்கின்றது: கடவுள் நம்பிக்கையும் மனித வளமும். அந்த விதத்தில் இந்த 18 ஆண்டுகளாக 36 பங்குகளாக இருந்த இடம் 51 பங்குகளாக வளர்ச்சி பெற்றிருக்கின்றது. கல்வி என்பது முக்கியமானது. ஆரம்ப, நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை கல்வி மட்டும் இருந்த இடத்தில் இன்று பல்வேறு கல்லூரிகள், பல்வேறு தொழில்நுட்ப நிறுவனங்கள் என்று உயர்வு பெற்றிருக்கின்றது. அதே போன்று முக தோற்றமும் முகப்பொலிவையும் காட்டக்கூடிய ஆலயங்கள், பல்வேறு கட்டிடங்கள் என்று இறைவன் இந்த மறை மாவட்டத்தை வளர்த்தெடுத்திருக்கின்றார். பல்வேறு வருவாய் பெருக்கு திட்டங்கள், பல்வேறு விதங்களிலே உயர்வை சந்திக்கக்கூடிய ஆற்றல் மிக்க நிறுவனங்கள் என்று இறைவனுடைய கரிசனை நம்மீது நிறைவாக பொழியப்பட்டு இருக்கின்றது. புதிய இந்த 18 ஆண்டுகளிலே 42 இளைஞர்கள் புதிய குருக்களாக இந்த மறை மாவட்டத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். பாரம்பரியமிக்க ஒரு சில துறவற சபைகள் மட்டுமே பணியாற்றி வந்த இந்த மறை மாவட்டத்திலே பல்வேறு தனிவரங்களோடு கூடிய புதிய புதிய துறவற சபைகள் பல்வேறு இடங்களிலே இயேசுவின் இறையாட்சி பணியை இன்று ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். தியான இல்லங்கள், மன நல உளநல மையங்கள் என்று பல்வேறு காரியங்களிற்கு இந்த மறை மாவட்டம் சொந்தமாக அமைந்திருக்கின்றது. இவற்றிற்கெல்லாம் நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த 18 ஆண்டுகளிலே நாம் சந்தித்த சவால்களுக்கு மத்தியில், நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு மத்தியில் இந்த மறை மாவட்டத்தின் 2 கண்களாக இருக்கக்கூடியது மறை மாவட்ட குருக்களும் இங்கிருக்கின்ற துறவியரும் தான். நம்மை சிறப்பான விதத்திலே வழிநடத்தக்கூடிய நம்முடைய மதிப்பு உயர் ஆயர் பெருமகனார் அன்பை தன்னுடைய வாழ்விலே கொண்டு கரிசனையும் அக்கறையும் நிறைவாக பெற்று எப்பொழுதெல்லாம் குருக்களும் துறவியரும் இறை மக்களும் மிகவும் சிரமப்படுகின்றார்களோ, ஆண்டவர் இயேசு கொண்டிருந்த பரிவை தனதாக்கி கொண்டு மிக சிறந்த ஒரு மேய்ப்பனாக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த சங்கமிக்கும் உறவுகள் நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் நடத்தி இந்த மறை மாவட்டத்திற்கு வழி சேர்க்கக்கூடிய, அவருடைய கரங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய நம் அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய நம்முடைய தலைமகனார் மேதகு ஆயர் அவர்களை இந்த நிகழ்விற்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன்.
மேதகு ஆயர் அவர்களோடு இணைந்து மறைமாவட்ட முதன்மை குரு, செயலக முதல்வர், பொருளர், மறைவட்ட முதன்மை குருக்கள், இந்த மறைமாவட்ட குருக்கள், அதே போன்று இருபால் துறவியர், நற்செய்தி பணியாளர்கள், தன்னார்வ மனம் கொண்டு மறைமாவட்ட பணியினை முன்னெடுத்து செல்லக்கூடிய இறை மக்கள் என்று பல்வேறு தரப்பினர் இந்த நாளில் இந்த அரங்கிற்கு வந்திருக்கின்றீர்கள். நம்முடைய மறை மாவட்டத்தின் பெயரால் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். உறவு ஒன்றுதான் நம்மை இணைக்கக்கூடிய ஒரு நேர்கோடாக இருக்கின்றது. மேதக ஆயர் அவர்கள் தலைமையில் நாம் நம்பிக்கையில் வேரூன்றியவர்களாக நிறைவாழ்வை நோக்கிய பயணத்தில் ஆயர் அவர்களுடைய லட்சணையோடு கிறிஸ்துவில் வேரூன்றி கனி தரக்கூடிய சகோதர சகோதரிகளாக வாழ்வதற்கு இந்த நிகழ்வும் இனி வரக்கூடிய நாட்களும் நமக்கு உதவி செய்யட்டும் என்ற நம்பிக்கையோடு மீண்டுமாக அனைவரையும் வரவேற்று இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். உள்ளத்தில் ஓவை பொங்க முகத்தில் புன்னகை மலர நம் அனைவரையும் வரவேற்ற அருள் தந்தை அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆடிப்பாடி வளர்த்த கலை கிராமிய கலை. அகராதியில் புலப்படாத அர்த்தத்தை முகப்பாவனை வெளிக்கொணர தேவலோக தோட்டத்தில் விளைந்த திராட்சைகள் போல் கண்கள் உருண்டோட காற்றை சுழற்றிவிட்டு கைகளும் கால்களும் கோலமிட துள்ளித் தவழும் ஆண்களைப் போல துள்ளியாடி கிராமிய கலைகளின் பெருமையை நிலைநாட்டும் விதமாக கிறிஸ்து பிறப்பு பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள் திரவியம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள், காமலாபுரம். ராத்திரியில் முட்டும் பனி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசுசாமி, மாட்டு கொட்டகையில் உடித்தாரே இயேசுசாமி. நடே ராத்திரியில் முட்டும் பனி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசுசாமி, மாட்டு கொட்டகையில் உடித்தாரே இயேசுசாமி. மெட்டை கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம், மெட்டை கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி, நம்ம இஷ்டம் போல வாழ்வோம். ராத்திரியில் முட்டும் பண்ணி சாதலில முட்டு போல போட்டாரே இயேசுசாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. சாதி இல்ல சாத்திரங்கள் ஏதும் இல்லை, சொந்த தமிழனே முழங்கு. சேரியிலே வாழும் மக்கள் வானம் வரை உயர் வாழ்ந்தானம் செய்ய கிளம்பு.
பிணம் சுமக்க செய்த மனுஜாதி இனி தொடரலாமோ காந்த சாதி என்று சொல்லி வெட்டி வெட்டி உயிர் பறித்த தேச வரலாற்றை இனி மாற்றலாமே சாதி இல்ல சாத்திரங்கள் ஏதும் இல்ல சிங்க தமிழனே முழங்கு அதுக்கு ஒன்னா இருக்க வேணும் நாம ஒத்துமையா வாழ வேணும் ஒன்னா இருக்க வேணும் அதுக்கு ஒத்துமையா வாழ வேணும் உடைமைகளா பிறரோடு பகிர்வது போல பிறரோடு பகிர்ந்தது போல உள்ளதெல்லாம் பிறரோட பகிர்ந்து வாழணும் அதுக்கு ஒன்னா இருக்க வேணும் நாம ஒத்துமையா வாழ வேணும் ஒன்னா இருக்க வேணும் அதுக்கு ஒத்துமையா வாழ வேணும் நாம ஒத்துமையா வாழ வேணும் ஒன்னா இருக்க வேணும் அதுக்கு ஒத்துமையா வாழ வேணும் நானே 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 ஏ நானே 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 ஹாய் நானே 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 ஏ நானே 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 ஹாய் நானே 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 ஏ நானே 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 தமது நடனத்தால் நமது அறிவுக்கும் செவிக்கும் விழிக்கும் விருந்தளித்த காமலாபுரம் திரவியம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள். உறவுகள், உணர்வுகள், எண்ணங்கள் ஆகியவற்றை அசைவு தாளம் வழியாக உடல் வெளிப்படுத்துவதுதான் நடனம். பொழுதுபோக்கிலிருந்து தெய்வீக சடங்குகள் வரை நடனம் சமூக செயல்பாடுகளின் ஒரு அங்கமாக உள்ளது. ஆதியிலிருந்தே எல்லா சமூகத்தின் ஆழத்திலும் உறைந்திருக்கின்ற
மனிதகுலத்தின் நாடி துடிப்பாக உள்ள நடனத்தின் மூலம் நம்மை மகிழ்விக்க வருகிறார்கள் புனித அந்தோணியார் மேல்நிலைப்பள்ளி மாணவ செல்வங்கள், கொசவப்பட்டி. Three, two, one. துள்ளலோடும் துடிப்போடும் தமது அழகிய நடனத்தால் நம்மை வயப்படுத்திய புனித அந்தோணியார் மேல்நிலைப்பள்ளி கொசவப்பட்டி மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்கள். இறை பிறப்பின் இனிய பிறந்த நாளான கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்றாலே ஊரெங்கும் விழா கோலம். வீடுகளில் அலங்கரிக்கப்பட்ட குடில்கள் வண்ண வண்ண விளக்குகளால் ஜொலிக்கும் கிறிஸ்துமஸ் ஸ்டார்கள், புத்தாடைகள், இனிப்புகள் மற்றும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கு கூடுதல் சேர்ப்பதாக இருக்கிறது. இன்னும் கேரல் எனப்படும் கிறிஸ்துமஸ் பாடல் சிறப்பு. நாம் அனைவரும் இணைந்து கொண்டாடும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவின் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குகின்ற விதமாக கேக் வெட்டி பாடல் பாடி மகிழ்வோம். பாடல் அருட்பணி தாமஸ் ஜான் பீட்டர் குழுவினர். அதற்கு முன்பாக நமது ஆயர் அவர்களை அன்போடு கேக் வெட்ட அழைக்கின்றேன்.
எல்லோரும் ஒன்றாய் கூடுவோம் இயேசு பிறந்த நாளிலே. எல்லோரும் ஒன்றாய் பாடுவோம் தேவன் பிறந்த பூமியிலே. எல்லோரும் ஒன்றாய் கூடுவோம் இயேசு பிறந்த நாளிலே. எல்லோரும் ஒன்றாய் பாடுவோம் தேவன் பிறந்த பூமியிலே. கைதட்டி பாடுவோம், சமாதானம் கூறுவோம், குளோரியா பாடுவோம், குழந்தையை சந்திப்போம். எல்லோரும் ஒன்றாய் கூடுவோம் இயேசு பிறந்த நாளிலே. எல்லோரும் ஒன்றாய் பாடுவோம் தேவன் பிறந்த பூமியிலே. உயிர்த்து வந்த தேவன் என்னில் பிறந்தாரே. உன்னதமா மன்னிப்போம், கைதட்டி பாடுவோம், களிப்புடன் வாழுவோம், நடனம் ஆடுவோம், நாதனை போற்றுவோம். எல்லோரும் ஒன்றாய் கூடுவோம் இயேசு பிறந்த நாளிலே. எல்லோரும் ஒன்றாய் பாடுவோம் தேவன் பிறந்த பூமியிலே. எல்லோரும் ஒன்றாய் கூடுவோம் இயேசு பிறந்த நாளிலே. எல்லோரும் ஒன்றாய் பாடுவோம் தேவன் பிறந்த பூமியிலே. கைதட்டி பாடுவோம், சமாதானம் கூறுவோம், குளோரியா பாடுவோம், குழந்தையை சந்திப்போம். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். தேங்க்யூ. கிறிஸ்து பிறப்பு பாடல் பாடிய அருட்பணி டோனி பால் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கிறிஸ்து பிறப்பு என்றவுடன் முதலில் நினைவுக்கு வருவது சாண்டா கிளாஸ் என்று அழைக்கப்படும் கிறிஸ்துமஸ் தாத்தா. சிகப்பு நிற அங்கி, வெண்மை நிற தாடி, குண்டான தொப்பை உருவுடன் வேடிக்கை காட்டி மகிழ்ச்சி தரும் ஒரு உருவமாக அறிமுகம் செய்யப்படும் கிறிஸ்துமஸ் தாத்தா உருவம் இன்று வரை மாறவே இல்லை.
இதோ நம்ம மத்தியிலும் கிறிஸ்துமஸ் தாத்தா ஆட்டம் ஆடி பாட்டம் பாடி நம்மையெல்லாம் மகிழ்விக்க வருகிறார்கள் நம்முடைய திரு தொண்டர்கள். Ho ho. Ho ho ho! Well, man, that was a nice one. Who's next? Yes, I'll be next. Ho ho ho! It's beautiful. I love it. Hello. Well, now it's my turn. All right, here we go. Michael? Michael? Ho ho ho! என்ன சொல்றாலும் புரியுதா? இன்னொரு மைக்கு கொடுப்பீங்களா? என்னடா அந்த தாத்தா ஒரு லாங்குவேஜ்ல பேசுறாரு, இந்த தாத்தா ஒரு லாங்குவேஜ்ல பேசுறான்னு நினைக்கிறீங்களா? அந்த தாத்தா ஃபாரின் தாத்தா, இந்த தாத்தா லோக்கல் தாத்தா. ஃபாரின் காஹே குலே காஹே. அவர் குலேப்பாக அப்படிலாம் சொல்லல. நீங்கள் கேட்கலாம், அந்த தாத்தா பேசுகிறது எப்படி புரியுது, இந்த தாத்தா தமிழில் பேசுகிறாரு அவருக்கு எப்படி புரியுதுன்னு. இப்போ இருக்க தலைமுறையினர் மாதிரி இங்கிலீஷில் தமிழில் பேசுனா புரியும், ஆனால் தமிழில் பேச தெரியாது. அதே மாதிரி நான் பேசுகிறதுக்கு புரியும், ஆனால் தமிழில் பேச தெரியாது. தாத்தா இங்கே வந்திருக்கவங்களுக்குள்ள கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்ல வந்திருக்கீங்க, ஒரு கிஃப்ட் கூட கொடுக்கவே இல்லை. गिफ्ट कारे हमारे स्वारे. தாத்தா எனக்கே புரியல, இன்னொரு சொல்லுங்க. गिफ्ट कारे क्वारे स्वारे. என்ன சொன்னார் புரியுதா? கிஃப்ட் ஏற்கனவே உங்கள் கையில் கொடுத்துட்டாராம். தாத்தா ஏன் கூட தான் வந்தீங்க? நான் நடுவில் போனீங்க, ஓரத்தில் போனீங்க, எப்போ எங்கிட்ட காணும்? ஓ தாத்தா மைக் எப்போ கொடுத்தீங்க? क्वारे फिने खारे स्वारे. ஆக மொத்தம் எல்லாத்து கையிலும் கிஃப்ட் கொடுத்தாச்சான். எப்படி தாத்தா? स्वा कुमा कुमास्कारे सुन स्वांगारे. எல்லாத்து கையிலையும் சாக்லேட் கொடுத்துருக்கோம்ல, அதில் யாரோ ஒரு 3 பேர்த்துக்கு கிஃப்ட்டு கட்டாயம் இருக்குது.
சாக்லேட் வாங்கலைன்னா உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தாத்தா தெரியலன்னு சொன்னார். உங்கள்கிட்ட இருக்க சாக்லேட்டை திறந்து பார்த்தீங்கன்னா 3 அரசர்களோட பேர் இருக்கும். அவங்க தான் இந்த கிறிஸ்மஸ்க்கு ஒரு சிறந்த அன்பளிப்பாக தாத்தா கொடுக்க போகிறாரு. எல்லாரும் திறந்து பாருங்க. பேப்பரை பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கோங்க, கீழே போடாதீங்க. யாராட்டியா இருக்கா? இருக்கா? இந்த பக்கம் இருக்கிறதா? இந்த பக்கம் இருக்கிறதா? பின்னாடி சாக்லேட் கொடுக்காத பக்கம் இருக்கிறதா? சாக்லேட்டே ஓப்பனே பாரே கிஃப்டே வந்தே. சாக்லேட்டை ஓப்பன் பண்ணி பாரு, உள்ள ஒரு பேப்பர் இருக்கும். இருக்கா? இருக்கிறவங்க எந்திரிச்சு நில்லுங்க. சாக்லேட்டை ஓப்பன் பண்ணி பாரு. நல்லா ஓப்பன் பண்ணி உள்ள ஒரு சீட்டு இருக்கும். இருக்கு, நான் தான் கொடுத்தேன். இருக்குங்களா? எந்திரிச்சு நில்லுங்க. ஏன் பையிலே இல்லை, நான் தான் கையிலே வச்சு கொடுத்து யார்கிட்ட இருக்கு? எல்லா சாக்லேட்டும் திறந்து பாருங்க, நாங்கள் தான் வச்சோம். எங்க இருக்கு? வெரி குட். அங்கே ஒருத்தர் வச்சிருக்காரு, கை எந்திரிங்க. என்ன வெள்ளை பேப்பர் இருக்கா? சாக்லேட்டுக்குள்ள இருந்துச்சா? அதில் ஏதாவது பேர் எழுதியிருக்கா? ஏன் கொடுத்தீங்களா இல்லையா? வெரி குட். கிறிஸ்மஸ்க்கு எவ்வளோ எல்லாருமே ஸ்வீட் சாப்பிட மாட்டீங்க, அதனால தான் உங்களை திறந்து சாப்பிட வைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ட்ரிக்கு. வெரி குட். சரி, இப்போ தாத்தா வந்து உங்களுக்கு ஒரு gift கொடுக்க போகிறாரு. என்ன கிஃப்ட்டு? எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு 3 கேள்வி கேட்போம். 3 கேள்வியிலேருந்து யார் பதில் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு கிஃப்ட்டு. ஓகேங்களா? முதல் ரொம்ப ஈஸியான கேள்வி. தெரிஞ்சவங்க உடனே எந்திரிச்சு நின்று சொல்லணும். தெரிஞ்சவங்க உடனே எந்திரிச்சு நின்று சொல்லணும். குடியில் என்னது ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்ல? குடியில் முதலில் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் யார்? எந்திரிச்சு நின்று சொல்லணும். வெரி குட். அவங்க யாரு? அந்தோனியாரா? அசிசியா? தாத்தா முன்னாடி வாங்க. ஆண்டவர் எந்திரிச்சு நின்று சொல்ல. எல்லாம் கை தூக்குனீங்க, அவங்க சடார்னு எந்திரிச்சு மேலே டியூப் லைட்டை உடஞ்சிருச்சு. முன்னாடி வாங்க சகோதரி, முன்னாடி வாங்க. அடுத்த கேள்வி. திண்டுக்கல் மறை மாவட்டம் துவங்கி எல்லாத்துக்கும் காது கேட்குதா? நான் கேள்வியே கேட்கலையே. நமது ஆயர் திண்டுக்கல் மறை மாவட்டத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? எந்திரிச்சு நின்று சொல்லணும். யாருமே எந்திரிக்கல. எத்தனை வருடம்? சகோதரி சவுண்டா, எனக்கு காது கேட்காது. 7 வருடம். சகோதரி வாங்க. ஆண்டவர் 7 வருடம். ஆண்டவர் எனக்கு தெரியல. ஆண்டவர் அவங்க சகோதரி முன்னாடி வாங்க. சகோதரி அவங்க எந்திரிச்சு நின்று பதில் சொன்னாங்க. சகோதரி வாங்க முன்னாடி சொல்லுங்க. 2 பேர்த்துக்கும் பரிசு கொடுத்துடலாம். சகோதரி வாங்க. தாத்தா, இவ்வளோ பேர் வந்திருக்காங்கல்ல, நீங்கள் ஃபாரின்லேருந்து வந்திருக்கீங்கல்ல, இவங்களுக்கு என்ன நீங்கள் கிறிஸ்துமஸ் மெசேஜ் கொடுக்கணும்னு விரும்புகிறீங்க? யாரே ஃபாரின் காரே வந்தே கிறிஸ்மஸ் செய்தி கொடுத்தே எனக்கு புரியலே தெரியலே. நன்னா இருங்கோ வாக்குமாசாரே சுவாரே. என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லாருமே சாக்லேட்டை வாங்குறீங்க,
ஆனால் யாருமே திறந்து சாப்பிடல, பார்க்கல. இதே மாதிரி தான் ஏசு கிறிஸ்துக்கு நம்ம குடியில் கட்டுறோம், குடியில் ஏசு கிறிஸ்துவ வைக்கிறோம். ஆனால் அவர் நம்மள்கிட்ட தான் இருக்கார், ஆனால் அவரை நம்ம உணர்றது கிடையாது. அதனால் ஒவ்வொரு வருஷம் குடியில் கட்டுறது முக்கியம் இல்லை, இயேசுவத்துக்கு வைக்கிறது முக்கியம் இல்லை, டெக்கரேஷன் பண்ணுறது முக்கியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ஆண்டவரை உணர்ந்து மறைப்பணி ஆற்றணும்னு சொல்லி நான் சொல்லலை, ஃபாரின் தாத்தா சொல்கிறாரு. புரிஞ்சுங்களா? சரி, எங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு. கவர்மெண்ட் பஸ் 10 மணிக்கு நிப்பாட்டிடுவாங்க. நாங்கள் போகிறோம், போயிட்டு வரோம். பாட்டு போடுங்கோ, நாங்கள் போகிறோம். பாட்டே போடுங்கோ. பாய் பாய் பாய். கிறிஸ்துமஸ் தாத்தா நடனத்தின் வழியாக நம் அனைவரையும் மகிழ்வித்த திரு தொண்டர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றை நல்லதை மறவாதிருக்கும் பண்பினை குறிக்கும் செயல்தான் நன்றி. இறைவன் 2 இடங்களில் வசிக்கின்றான். ஒன்று சொர்க்கத்தில், இன்னொன்று நன்றியுள்ள மனிதனின் இதயத்தில் என்கிறார் ஐசக் நியூட்டன். நன்றி என்ற 3 எழுத்து சொல்லிலே அன்பு என்ற 3 எழுத்து கூடியிருக்கும், பண்பு என்ற 3 எழுத்து பதிந்திருக்கும். நல் உணர்வுக்கு உருக்கொடுத்து இன்றைய நாளில் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூற வருகிறார் அருள்பணி நெல்சன் அவர்கள். – 2021 அன்பிற்கினிய ஆயர் அவர்களுக்கும் இங்கு குழுமியுள்ள அனைவருக்கும் வணக்கம். இக்கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்ட நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்பாக அமைய ஏற்பாடுகள் செய்து உதவிய அனைவருக்கும் இங்கு நன்றி கூறுவது சாலச் சிறந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மை வழிநடத்தி வருகின்ற தாயும் தந்தையுமான இறைவனுக்கு முதலில் நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். அடுத்ததாக நம் மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆயர் தாமஸ் பால்சாமி அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி மகிழ்கின்றோம். இந்நிகழ்வுகளுக்கு ஊக்கமூட்டிய நம் மறைமாவட்ட முதன்மை குரு, முதன்மை செயலர் மற்றும் அனைத்து வட்டார அதிபர்களுக்கும் ஆயரின் பெயராலும் அனைவரின் பெயராலும் நன்றி கூறி மகிழ்கின்றோம். இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்பாக அமைய வரவேற்பு தொடங்கி உணவு உபசரிப்பு வரை அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து உதவிய நம் மறைமாவட்ட பொருளர் தந்தை அருள்பணி மெல்கி லாரன்ஸ் அவர்களுக்கு நம் மறைமாவட்ட ஆயர் மற்றும் குழுமியுள்ள அனைவரின் சார்பாக நன்றிகள். கலை நிகழ்வில் வரவேற்புரை நல்கிய நமது மறைமாவட்ட பல்நோக்கு சமூக பணி மையத்தின் இயக்குனர் அருள்பணி சாம்சன் ஆரோக்கியதாஸ் அவர்களுக்கு அனைவரின் பெயராலும் நன்றிகள். இந்த கிறிஸ்து பிறப்பு நிகழ்வில் கிறிஸ்து பிறப்பு செய்தியை நம்மிடையே பகிர்ந்து கொண்ட அருள் பணியாளர்கள் ஜோசப் விக்டர் மற்றும் ரிச்சர்ட் பாபுமோன் அவர்களுக்கு அனைவரின் பெயராலும் நன்றிகள். சங்கமிக்கும் உறவுகள் நிகழ்வின் வழியாக நமது மகிழ்வை இரட்டிப்பாக்கிய அனைவருக்கும், சிறப்பாக இறைவணக்க நடனம் வழங்கிய வெள்ளோடு திரு இருதய நர்சிங் கல்லூரியை சார்ந்த அனைவருக்கும், காமலாபுரம் திரவியம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியை சார்ந்த அனைவருக்கும், கொசவோப்பட்டி புனித அந்தோனியார் மேல்நிலைப் பள்ளியை சார்ந்த அனைவருக்கும், இவர்களை ஊக்குவித்தவர்கள் ஒருங்கிணைத்தவர்கள் அனைவருக்கும் ஆயரின் பெயராலும் நம் அனைவரின் பெயராலும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். கிறிஸ்து பிறப்பு பாடல் கேக் வெட்டுதல் நிகழ்வில் துணை நின்ற அருள்பணி தாமஸ் ஜான் பீட்டர் குழுவினருக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களும். இந்நிகழ்வின் முத்தாய்ப்பாய் அமைந்த கிறிஸ்மஸ் தாத்தா நடனத்தை நமக்கு வழங்கிய
திருத்தொண்டர்களுக்கும் இந்நிகழ்வுகள் சிறப்பாக அமைய அனைத்து விதத்திலும் உதவிய நமது மறைமாவட்ட குரு மாணவர்கள், ஆயர் இல்ல பணியாளர்கள், வேதியர்கள், மறைமாவட்ட அனைத்து குருக்கள், இருபால் துறவிகள் அனைவருக்கும் ஆயரின் பெயரால் நன்றியும் வாழ்த்துக்களும். இந்நிகழ்வு சிறப்பாக இங்கு அமைய இப்பகுதி மேடை நிகழ்வை சிறப்பாக அலங்கரித்து உதவிய நமது மறைமாவட்ட ஊடக பணிக்குழுவின் இயக்குனர் அருள்பணி ஜெமி மற்றும் அவரது குழுவினருக்கு ஆயரின் பெயராலும் அனைவரின் பெயராலும் நன்றியும் வாழ்த்துக்களும். ஆயர் இல்ல நுழைவு பகுதிகள் தொடங்கி ஆலய பகுதிகள் இவைகளில் கோலமிட்டு அலங்கரித்த கொசவப்பட்டி புனித அந்தோனியார் மேல்நிலைப்பள்ளி ஆசிரிய பெருமக்களுக்கும் அனைவருக்கும் ஆயரின் பெயராலும் அனைவரின் சார்பாகவும் நன்றியும் வாழ்த்துக்களும். இறுதியாக நம் அனைவரின் சிறப்பான நன்றிக்கு உரியவர், இந்த சங்கமிக்கும் உறவுகள் நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளரும் நம் மறைமாவட்ட ஆயரின் செயலருமாகிய அருள்பணி ஜேம்ஸ் அந்தோனிதாஸ் அவர்கள். அவருக்கும் அவருக்கு துணை நின்ற அனைவருக்கும் நம் ஆயரின் பெயராலும் நம் அனைவரின் பெயராலும் வாழ்த்துக்களும் நன்றியும். இறுதியாக இந்த நிகழ்விற்கு உயிரோட்டம் அளித்து உதவிய அனைத்து மறைமாவட்ட குருக்கள், இருபால் துறவியர், நம் மறைமாவட்ட திருத்தொண்டர்கள், குரு மாணவர்கள், வேதியர்கள், ஆயரில்ல பணியாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்கும் நம் ஆயரின் பெயராலும் இங்கு குழுமியுள்ள அனைவரின் பெயராலும் நன்றியும் வாழ்த்துக்களும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. அகமும் முகமும் மலர நன்றி உரை வழங்கிய அருள்பணி நெல்சன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பூமியெல்லாம் செழித்திருக்க, வயலெல்லாம் இளைந்திருக்க, வாழ்வெல்லாம் உயர்ந்திருக்க, மனமெல்லாம் நிறைந்திருக்க, மங்க